வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ, இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னா இல்லை, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்விங் ட்ரேடாகவும் நீங்கள் கருதிக்கலாம். ஒரு சிம்பிளான ஹீட் மேப்பை வச்சு எப்படி நல்ல ஸ்டாக்ஸை பிக் பண்ணலாம். முக்கியமாக மார்க்கெட் இறங்கிட்டு இப்போ நான் ஓரளவுக்கு ரிவர்ஸில் ஏறுறான் இல்லைங்களா, இந்த மாதிரி மார்க்கெட்டில் நல்லா பெட்டராக இருக்கக்கூடிய ஸ்டாக், ஃப்யூச்சரில் பொட்டென்ஷியலாக நல்லா ஏறக்கூடிய ஸ்டாக் லோ வேல்யூவில் கிடைக்கும். சரியா, அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணலாம் அண்ட் வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். முக்கியமானது என்ன அப்படின்னா, சின்ன சின்ன ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் போதும். அதுவும் நான் என்னென்னு சொல்லி கொடுக்குறேன். நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும், நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸும் மேக் பண்ண முடியும். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்கலாம், ஹீட் மேப் போயிடலாம். ஹீட் மேப்னால் ஒன்றும் இல்லை. ஹீட் மேப் என்ன, அந்த ஒரு பர்டிகுலர் டைம் 1 மந்த்துக்கோ 1 வீக்குக்கோ நல்லா நகர்ந்துருக்கிற ஸ்டாக்ஸ் அண்ட் வந்து நகர்ந்துருக்குன்னா ஏறலாம் இல்லை இறங்கலாம், ஏதோ ஒன்று. சரியா, அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்மளால் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு டூல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஹீட் மேப்புங்கிறது. இதில் தான் இருக்கும். ஓகே, ஹீட் மேப் ஓகே, இதுதான் ஹீட் மேப். சரியா, இப்போ நிஃப்டி 50 அப்படின்னா நம்ம வந்து நிஃப்டி 50 வேணால் மொத்தமாக டோட்டல் மார்க்கெட் வச்சுக்கலாம். நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இருக்கா அப்படி வச்சுப்போம். தென் கேப்பில் வந்து நம்ம வந்து மார்க்கெட் கேப்பில் இருக்கா, அது வந்து நம்ம வந்து பிபி ரேஷியோன்னு இருக்குல்ல, அதாவது ப்ரைஸ் புக் ரேஷியோ அப்படிம்பாங்க. இது வந்து நம்ம வச்சுப்போம். ப்ரைஸ் புக் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அது 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி அந்த ஸ்டாக்குக்கு ஆக்சுவல் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். சரியா, ஒரு பொருளை நம்ம அதிகமாக விலை கொடுத்து வாங்கலாம், கம்மியான விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் அது சரியான விலை அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. அந்த கம்பெனியை மொத்த சொத்தையும் விற்றா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நமக்கு வந்து டிவைட் பண்ணுறது மூலிமா ஒரு வேல்யூ வரும். அதுதான் அந்த ப்ரைஸ் புக் ரேஷியோ அப்படிம்பாங்க. சரியா, நம்ம அது வச்சுப்போம். அண்ட் வந்து ஃபில்டரில் வந்து இன்டூ 30 வச்சுக்கலாம். அண்ட் இதெல்லாம் எடுத்துடலாம். நமக்கு வந்து என்ன, மார்க்கெட் இப்போ ஏறிக்கிட்டு இருக்குல்ல, அதில் பெரிய மொத்தமாக 20% 30% ஏறின ஸ்டாக்கில் வேணால் நமக்கு வந்து டே வச்சுப்போம். டேலேருந்து மந்த்துக்கு வச்சுப்போம். அண்ட் இதெல்லாம் தூக்கிடலாம். ஒரு 10% மார்க்கெட் ஓரளவுக்கு இப்போ நிஃப்டி ஏறி இருக்கான். இப்போ நிஃப்டி பார்த்துட்டோம்னா, நிஃப்டி வந்து லைட்டாக அப்படியே தலையை காட்டுது வெளியே. நிஃப்டி 50 லைட்டாக ஏறி இருக்குது. கேனில் தெரியுதுங்களா, நல்லா ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேனில் போட்டேன். ஒரு 1000 பாயிண்ட் ஏறி இருக்கான். இப்போ ஃபர்தராக ஏறினானா நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்ஸில் பிக் பண்ணலாம் இல்லைங்களா. சரி, அதுக்கு தான் இந்த மெத்தடு. என்ன வச்சுக்கோன்னா, நிஃப்டி டோட்டல் வச்சுக்கோங்க. தென் வந்து ப்ரைஸ் புக் ரேஷியோ, தென் மந்த்து வச்சாச்சு. அப்புறம் 10% ஏறின ஸ்டாக் போதுமானது. இதில் என்னென்னா, இந்த டாப்பில் இருக்கிற ஸ்டாக்கில் விட்டுருங்க. இந்த மூலையில் கிடக்குது பார்த்தீங்களா, இந்த பேராமல் என்டர்பிரைசஸ், தென் வந்து ஜெயபிரகாஷ் பவர், அதுக்கப்புறம் சிட்டி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி ஸ்டாக். இதில் என்ன அப்படின்னா, இதோட ப்ரைஸ் புக் ரேஷியோவில் 0.81 அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வந்து ப்ரைஸ் டு புக் ரேஷியோங்கிறது வந்து 1 அப்படி இருந்ததுன்னா, 100 ரூபா அந்த ஸ்டாக் மதிப்பு 100 ரூபா கொடுத்தே வாங்குறீங்க, அந்த ப்ரைஸு சரியான அளவு கொடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேராமல் என்டர்பிரைசஸ் எடுத்துப்போமே. இப்போ இந்த ஸ்டாக் எடுத்தாச்சு. இப்போ இது பாருங்கள், இது வந்து அதோட புக் வேல்யூ. அதாவது இந்த ஸ்டாக்கு வந்து மொத்த சொத்து இந்த கம்பெனி விற்றுட்டா ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ செட்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற வேல்யூ தான் அந்த புக் வேல்யூ அப்படிங்கிறது. 1177. ஆனால் ஸ்டாக் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, புக் வேல்யூவோட கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 996 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகுது. கரெக்டாக. அப்போ இது வந்து ஓரளவுக்கு ஓகே. நம்ம என்ன பண்ணலான்னா, நான் பை அண்ட் செல் ஹோல்டெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் சொல்லலாம்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ என்ன ப்ரோ, நீங்கள் சொன்ன வந்து அதாவது இறங்குது அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்போம். இவங்க சொன்னால் யார்கிட்ட கேட்குறது அது தெரில, அது செபிக்கிட்டு தான் நீங்கள் கேட்கணும், எனக்கு தெரியாது. சரி, ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரியா, பார்ப்போம். இப்போ ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 57% பீப்புள் வந்து இது வந்து தேராதுப்பா, எங்களுக்கெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறாங்க. தென் ஹோல்டு 28% வச்சுருந்தா அப்படியே வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அண்ட் பையு ஹோல்டு சேர்த்துனாலே நமக்கு வந்து செல் சொல்கிறவங்க அளவு அதிகமாக இருக்குது. சரி, டெக்னிக்கல்ஸ் அப்படியே மெதுவாக எடுத்து பார்ப்போம். ஏன்னா இவங்க வந்து ஒரு நெகட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாக் புக் வேல்யூ கீழே ட்ரேட் ஆனாலும்
சரி அப்படியே இது அழுத்தி அப்படியே நம்ம டெக்னிக்கல் நம்ம ஏதாவது உருட்டி பார்ப்போம் அந்த இடத்துல ஏதாவது தெரியுதானே இது என்னது ஏற்கனவே நான் ஏதோ வரைஞ்சி வச்சுருக்கேன். இது என்னென்னா இது சேனல் சரியா, இது டெக்னிக்கலில் சேனல் சொல்லுவாங்க. பாட்டம் இந்த டாப்பு திரும்பி வந்து இந்த டாப்லேருந்து பாட்டம் டாப்பு திரும்பி பாட்டமில் இருக்கான், பாட்டம்லேருந்து டாப் போகணும். இது ஒரு சேனலோட ஒரு நார்மல் ரூல்ஸுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சேனல் பேட்டர்ன் இருந்ததுன்னா அதோட ரூல்ஸு. இப்போ இந்த பாட்டம்லேருந்து அப்போ வந்து இந்த டாப் வரை போகணும் அதோட ரூல்ஸு. ஆனால் என்னென்னா நமக்கு ரிசர்ச் அனலிஸ்ட் செபி ரிஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்டாக செல் சொல்கிறாங்க. சரி அதனால் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டாக்கை யோசிப்போம் நம்ம வந்து இந்த ஸ்டாக் ஓகே இது ஓரத்தில் எடுத்து வச்சுப்போம், ஏதாவது நல்ல செய்திகள் வந்தால் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஸ்டாக்கு டெக்னிக்கலாக ஏதோ தேடுற மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் பையிங்கில் இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்பு இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. சரி இந்த ஒரு ஸ்டாக் நம்ம வந்து புக் வேல்யூ வச்சு அந்த பிக் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சாச்சு. சரி ரெண்டாவது இப்போ என்ன பண்ணலான்னா இன்னொரு ஸ்டாக் எடுக்கலாமா. அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம இந்த ஜெயபிரகாஷ். ஆக்சுவல் ஜெயபிரகாஷ் 14 ரூபா, அது பென்னி ஸ்டாக். நம்ம பென்னி ஸ்டாக் அவாய்ட் பண்ணிப்போம் சரியா. பென்னி ஸ்டாக் அவாய்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு வேல்யூ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக் புக் வேல்யூ வந்து 120 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அண்ட் வந்து புக் வேல்யூ அண்ட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தா 122. புக் வேல்யூ 2 ரூபா தான் அதிகமாக இருக்குது, ப்ராப்ளம் இல்லை ஸ்டாக்கு. அண்ட் வந்து பப்ளிக் செக்டார் ஸ்டாக்கு சூப்பர். அடுத்தது வந்து இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் இது பார்த்துப்போம். இந்த ரிசர்ச் அனலிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு 88% பேர் பை சொல்லியிருக்காங்கப்பா. 88% பை அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு வேளை இதில் காசு போட்டு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க தருவாங்களா, இல்லை செபி தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்ருக்கு. சரி ஓகே. ஆனால் வந்து 88% பேர் வந்து பை சொல்கிறாங்க, ஹோல்டு யாரும் சொல்ல. என்ன வச்சுக்க வேணாங்கிறாங்களா, அப்போ வாங்க மட்டும் சொல்கிறாங்க. சரி ஓகே. 88% ஆனால் வந்து பை சொல்கிறாங்க, 11% வந்து செல் சொல்கிறாங்க. வேறு அனலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. சரி அது நமக்கு தேவையில்லாத விஷயம், நம்ம அடுத்தது பார்க்கலாம். என்ன அப்படின்னா டெக்னிக்கல்ஸ் ஏதாவது தேருமா அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச அந்த இதில் ஏதாவது பார்ப்போம். என்ன பண்ணுறான் இவன், ஒரு வீக்லி சார்ட் இல்லை மந்த்லி சார்ட் ஏதாவது வச்சு மந்த்லி சார்ட். ஓகே மந்த்லி சார்ட் வச்சாச்சு. என்ன பண்ணான்னா இந்த கீழே இப்போ 22 ரூபாலேருந்து இதோட ஹை வந்து 72 ரூபா இப்போ இருக்கான். சூப்பர். எப்போனா 2020 2024 ஒரு 4 வருஷத்தில் ஏறி இருக்கான். தென் இது பாருங்கள், இது டெக்னிக்கலில் நார்மலாக என்னென்னா இது வந்து இம்பல்ஸ் கரெக்ஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் அகெயின் வந்து இம்பல்ஸ் வந்துருக்கு, இப்போ கரெக்ஷன் அந்த மாதிரி ஒரு விஷயம். இங்கே பார்த்தா இது வந்து டபுள் பாட்டம் அந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ அழகாக காட்டுது அந்த மாதிரி. அங்கே பாருங்கள் இந்த டபுள் பாட்டம் இங்கே இடத்துல. வீக்லி சார்ட் வச்சுப்போம். வீக்லி சார்ட் வச்சுக்கிட்டோம்னா இந்த கேண்டில் ஸ்டிக் பாருங்கள் அப்படியே குவிஞ்சு கிடக்கு இந்த இடத்துல. அப்படியே வந்து கேண்டில் ஸ்டிக் அரைச்சி குவிஞ்சு கிடந்துச்சு இந்த இடத்துல. இப்போ தான் தலை காட்டுறான் ஒருத்தன், ஒரு பையன் வந்திருக்கான், பரவாயில்ல நான் வந்து ஓரளவுக்கு தூக்குறேன் மேலே அப்படின்னு. அப்போ மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ணி நல்லா அரைச்சிருக்கான் இத்தனை மாதமாக. ஃபெப்ரவரியிலேருந்து அரைச்சி இந்த வீக் தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஓரளவுக்கு மேலே வந்து 122க்கு வந்திருக்கான். புக் வேல்யூ ஓரளவுக்கு பரவாயில்ல. அண்ட் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட்டும் பை சொல்கிறாங்க 88% பேர். அப்படிங்கும்போது நம்ம சிந்திக்கலாம், ஓகே இது நல்லா இருக்குது. அதாவது அந்த கம்பெனியை விட இந்த பேராமல் தானே பார்த்தோம், அதை விட இது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது சரியா. டெக்னிக்கலாகவும் சரி அண்ட் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் சொல்கிறதும் சரி, புக் வேல்யூலையும் நமக்கு பெட்டராக இருக்குது. அண்ட் வந்து இவன் ஓரளவுக்கு அப்போ ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக என்ன அப்படின்னா இது லாஸ்ட்டு செல்லிங் கேண்டில், ஹெவியாக செல் வந்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் ஹெவியாக செல் வந்தது, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில். இந்த என்னை பொறுத்தவரையில் எப்பவுமே ஓப்பன் ஈக்குவல் டு ஹை லாஸ்ட் செல்லிங் கேண்டலுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன், இன்ட்ராடே ஆர் பொசிஷன். ஓகே இப்போ வந்து நின்றுருக்கான். புக் வேல்யூ ஓரளவுக்கு ரிவர்சல் ஆகிடுக்கான், பிரேக் அவுட்ஸ் கொடுத்துருக்கான். இவன் வந்து பரவாயில்ல, அவனை விட இவன் தேருவான். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாக்ஸை ஃபில்ட்ரு பண்ணலாம். எதை யூஸ் பண்ணி, இந்த மாதிரி ஹீட் மேப்ஸ் யூஸ் பண்ணி பெட்டராக நம்மளால் ஃபில்ட்ரு பண்ண முடியும். இன்னும் நிறையா ஸ்டாக் கிடைக்கலாம் நமக்கு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 5-6 ஸ்டாக் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5-6 ஸ்டாக்கையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கணும். அதில் ஒரு 5-6 ஸ்டாக் எல்லாத்துலேயும் போய் காசை போட்டுறக்கூடாது. அதில் யார் பெட்டராக இருக்கா, இந்த மாதிரி வந்து ஃபண்டமெண்டலாக அவர் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் அனலிஸ்ட்டோட இந்த ப்ரோக்கர்ஸ்லாம் நிறைய ரிசர்ச் அனலிஸ்ட் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா,
அதை வச்சு எந்த ஸ்டாக் ஓரளவுக்கு நல்லா பையில் இருக்குது செல் இருக்குன்னு இது போட்டிருப்பாங்க, அது எப்படி இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச அனலைசர்ஸ் இந்த மாதிரியான டெக்னிக்கல்ஸ் இதெல்லாம் பண்ணி அந்த 5-6 ஸ்டாக்கில் ஒரு 2-3 ஸ்டாக் தேருதுன்னா அதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணலாம். மொத்தமாக என்ன ப்ரோ நான் வந்து ஒரு 50,000 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன் மொத்தமாக வாங்கி வச்சுட்டா, இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் மார்க்கெட் பாருங்க ஒரு அதாவது ஸ்டேபிளாக ஏறுறதும் இல்லை மொத்தமாக வந்து இதாகிறது அப்படியே ஜிக்ஸாக்காக ஏறுது, ஒரு 5% 10% விழுகுது, மாறி மாறி போயிட்டுருக்கு. அப்போ இந்த டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆவரேஜ் பண்ணி பண்ணலாம், நமக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்டாக்கில் ஸ்விங் ட்ரேடும் பண்ணலாம். சரி நல்ல என்ட்ரி எனக்கு எடுக்க தெரியும் ப்ரோனா ஒரு டே சார்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் ரிவர்ஸில் ஸ்விங் ட்ரேடும் பண்ண முடியும். இனியும் இந்த ஹீட் மேப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி ஹீட் மேப் வச்சு இந்த ஃபண்டமெண்டல் ரேஷியோ, இந்த வந்து ரேஷியோ அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க, இந்த P/E ரேஷியோ பார்த்தோம் இல்லைங்களா, ப்ரைஸ் புக் ரேஷியோ, இது வந்து நமக்கு இன்னும் நிறைய ரேஷியோஸ் இருக்குது. வர வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பார்க்கலாம், நிறைய ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது, லைக் பண்ண வேண்டியது உங்கள் கடமை, கேட்க வேண்டியது என் உரிமை. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.